ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம நார்த் இந்திய ஸ்டைலில் ஒரு அருமையான அது மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு மில்க் பேடா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மில்க் பேடா தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. வெறும் ஒரு டேபிளில் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான்ஸ்டிக் பேன் எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எடுக்கிறோம். அப்படியே நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லை சாதாரண ஒரு கடாயில் வானலில் பண்ணுறதா இருந்தால் நல்லா கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதாவது ஒரு கப்பில் அரை கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். இது காய்ச்சாத பால். ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது அதே அரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த சர்க்கரை இந்த பாலோட நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்துருக்குறாங்க. அரை கப் அளவு நம்ம சர்க்கரை எடுத்துருக்குறோம். அதே மாதிரி அரை கப் அளவு நம்ம பால் எடுத்துருக்குறோம். இது அரை கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கறனால நான் 2 கப் அளவு நான் பால் பவுடர் எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டுடலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம அடுப்பை வச்சு ஆன் பண்ணி அதை அப்படியே நம்ம கிளறலாமே அப்படின்ட்டுலாம். நீங்கள் பால் பவுடர் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா பால் பவுடர் அதில் போடும்போது டக்குன்னு கட்டி பட்டுரும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அடுப்பில் வைக்காமலே ஃபஸ்ட்டு இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம கட்டிப்படாமல் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நமக்கு இதோடு நல்லா திக்னஸ் ஆகணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கெட்டியாகும். கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இது நம்ம கிண்ட என்ன ஆகணும், நம்ம சர்க்கரை நெய் இதெல்லாம் போட்டிருக்கனால நமக்கு நல்லாவே இன்னும் கூட லிக்விட் ஆயிரும். லிக்விட் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் என்ன ஆகணும், நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். இன்னும் உங்களுக்கு நல்லா கெட்டியாகி சப்பாத்தி மாவு நம்ம எப்படி கெட்டியாக பிணையோமோ அந்த மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு இன்னும் நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லாவே ஆறணும். ஆறுனுச்சுன்னா நமக்கு நல்லாவே கெட்டியாக வந்துடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ எனக்கு இது நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கையாலே தொட்டாலே பாருங்கள் நல்லா ஆறிருக்கு. ரெண்டாவது நல்லா வருங்க, ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சுட்டோம். வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் நம்ம பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் பிணைஞ்சிக்குங்க. ஏன்னா நம்ம அது கொஞ்சம் தேய்க்க போகிறோம். நமக்கு அது விரிசல் விடாமல் இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது நல்லா உருட்டிக்கிட்டோம். உருட்டின பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்குங்க. ஒரே சமமாக நம்ம தேய்க்கணுங்க. இது நமக்கு பால்கோவா எந்த ஷேப்பில் இருக்கும், எந்த தடிமனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தடிமன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை உங்களுக்கு மொத்தமாக தேய்க்க முடியலட்டா கூட நீங்கள் பாதியாக கூட எடுத்து தேய்ச்சிக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பால்கோவா அந்த கிளறும் போது நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நமக்கு லிக்விடாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி ரொம்ப உங்களுக்கு கெட்டி வரலை, கெட்டி பதமாக இது மாதிரி வரலை அப்படிங்கும்போது கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கெட்டி வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லது நமக்கு. அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் மைதா மாவோ வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அப்படி இல்லை எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பால் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுற நீங்கள் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பால் பவுடர் ரேட்டு அதிகமாக இருக்கும். சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்ல இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண சொல்லிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்.
இப்போ இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு நம்ம ஒரு அச்சு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஸ்கட் அச்சு அந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கிறவங்க அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் அது வந்து நமக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஷேப் வந்து நல்லாவும் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் அளக்கிற வந்து நான் வந்து அலாக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கிறேங்க. இது மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணால் திருப்பி நம்ம உருண்டையாக உருட்டி தேய்ச்சி இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு பாருங்கள் இந்த ஷேப்பில் இருந்தால் நமக்கு போதும். இதோட உங்களுக்கு தடிமனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் சின்னமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ இது மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் அடிக்கிடலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு நார்த் இந்திய ஸ்டைலில் நம்ம மில்க் பேடா வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து இதில் வந்து பிஸ்தா வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வச்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.